உங்கள் ஆர்ஜே மீடியா 5 வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி 2024. பல நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் 5வது சுற்று தற்போது. வணக்கம். ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுடம் எனும் பிரம்மாண்டமான போட்டியின் 5வது சுற்றில் போட்டியிட்டுக் கொண்டுள்ளேன். எனது பெயர் ராஹிலா அக்ரம், ஊர் திபெட்டியார் நாயகர். முதற்கண் வாய்ப்பளித்த வல்ல இறைவனுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, திறமையான மற்றும் சிறந்த தரமான போட்டியாளர்களை தெரிவு செய்து 5வது சுற்றுக்கு கொண்டு சென்றிருக்கும் ஆர்ஜே மீடியாவுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள பெரிதும் கடமைப்பட்டுள்ளேன். ஆம், நான் நேசித்த அறிவிப்பாளர் துறை. இதற்கு பெரிதும் களம் அமைத்து தந்ததுதான் இந்த ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுட போட்டி என்றே கூறலாம். இலங்கையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வரும் ஆர்ஜே மீடியாவின் அறிவிப்பாளர் குரல் மகுட போட்டியில் 4 சுற்றுக்களை தாண்டி தற்போது 5வது சுற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் நேசித்த அறிவிப்பாளர் துறை. காரணம் தெரியவில்லை. சிறு வயதிலிருந்தே அறிவிப்பாளராக மிளிர்வது, அறிவிப்பாளராக வலம் வருவது எனது கனவாகவே இருந்தது. சிறிய சிறிய சந்தர்ப்பங்களிலும் சிறிய சிறிய மேடைகளிலும் சந்தர்ப்பங்களே இல்லை என்றால் கூட கண்ணாடியின் முன் நின்றாவது அறிவிப்பாளராக பேசி, அறிவிப்பாளராக திகழ்ந்து, அறிவிப்பாளராக வலம் வர நான் பெரிதும் ஆசைப்பட்டேன். அறிவிப்பாளராக மட்டுமல்ல, செய்தி வாசிப்பாளராகவும் பத்திரிகைகளில் வரும் சிறிய சிறிய செய்திகளை என்னால் முடிந்த துணியில் வாசித்து என்னை நானே பட்டை தீட்டிக் கொண்டேன். அதேபோல் பாடசாலை வாழ்வில் வகுப்பறைக்குள் நடத்தப்படும் மாணவர் மன்ற நிகழ்ச்சியில் கூட எல்லா சந்தர்ப்பங்களிலும் அறிவிப்பாளராகவே நான் ஆர்வத்துடன் முன் செல்வேன். அந்த சிறிய நிகழ்ச்சியின் முடிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது அறிவிப்பாளர் ராஹிலா அக்ரம் என்று கூறி விடைபெறுவதே எனக்குள்ளோர் அலாதி பெருமையை உணரச் செய்தன. சிறு பராயம் முதல் இன்று வரை அறிவிப்பாளராக வேண்டும் என்ற ஆசைகளும் கனவுகளும் என்னுள் ஆழமாக இருந்தாலும் அதற்கு தகுந்ததோர் களம் எனக்கு சரியாக அமையவில்லை. ஆம், அறிவிப்பாளராக எனது திறமையை வழிகாட்டிட ஓரிரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் காரணமாக எனது வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டன. ஆம், பாடசாலை வாழ்வோடு முடிவடைந்து விடும் என்று நினைத்த எனது அறிவிப்பாளர் துறையினை வாழ்வில் ஒரு முற்றுப்புள்ளிக்கு அருகில் இன்னொரு முற்றுப்புள்ளி வைத்தால் முடிவும் கூட ஆரம்பமாகிவிடும் என்ற கருத்தின்படி ஆர்ஜே மீடியா எனது வாழ்வின் முற்றுப்புள்ளிக்கு அருகில் வைத்த முற்றுப்புள்ளிதான் இந்த அறிவிப்பாளர் குரல் மகுட போட்டி. ஆம், முற்று பெற்றதாய் நினைத்த நான் நேசித்த அறிவிப்பாளர் துறை முற்று பெறவில்லை, மீண்டும் ஆரம்பமாகிவிட்டது என எனக்காய் சிறந்த களம் அமைத்து தந்தது எமது ஆர்ஜே மீடியா. முயற்சிக்கு என்று முதலிடம் கொடுக்கும் ஆர்ஜே மீடியா என் முயற்சிக்கும் முதலிடம் கொடுத்து 4 சுற்றுகளிலும் என்னை தெரிவு செய்து 5வது சுற்றில் நுழைய செய்துள்ளது. நிகழ்நிலை வழியாக நான் நேசித்த துறையில் எனக்கு கிடைத்த களம்தான் ஆர்ஜே மீடியாவின் குரல் மகுட போட்டி. பலரது கனவுகளுக்கு சிறந்த களம் அமைத்துக் கொடுத்த ஆர்ஜே மீடியா மென்மேலும் வளர வல்ல இறைவனை பிரார்த்தித்தவளாய் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.